வாய்ஸ் நோட் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு ஸ்மால் நோட் டு யூ. எவ்ரி இயர் பொங்கலுக்கு நாங்க வந்து வெல்லம் போட்டு தான் சக்கரை பொங்கல் பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து சரி நாட்டு சக்கரை ட்ரை பண்ணலாமேன்னு தோணுச்சு. ஸோ செக்காடி நாட்டு சக்கரை போட்டு வெல்லம் சக்கரை பொங்கல் பண்ணோம். ரியலி ரொம்ப நல்லா வந்துச்சு. அண்ட் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, செக்காடியில் வந்து கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறதுமே வந்து சுவையாகவும் இருக்குது, நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குது. அதுக்கு அந்த பர்டிகுலர் டிஷ்ஷஸ் பண்ணால் இட்ஸ் ரியலி கேம் அவுட் வெரி எம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு, புளியோதரை பண்ணுறதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கும், அண்ட் மற்ற தோசை சுடுறதுக்கு, இட்லி அண்ட் குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறது, சட்னி தாளிக்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஐ திங்க் மோர் தென் 2 இயர்ஸ் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் ப்ரவுட் டு பி அ செக்காடிஸ் ஹாப்பி கஸ்டமர். எங்களுடைய காலை பொழுது எப்பொழுதுமே செக்காடியுடன் தான் ஆரம்பமாகும். குழந்தைங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இல்லை எங்களுக்கு டீ காஃபி எதுவாக இருந்தாலும் செக்காடியோட நாட்டு சர்க்கரையோடு தான் ஆரம்பமாகும். இந்த முறை பொங்கலுக்கு செக்காடி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி சர்க்கரை பொங்கல் பண்ணேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டுச்சு. ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவர், சுத்தமாக இருந்தது. நாட்டு சர்க்கரை ரொம்ப சுத்தமாக இருந்தது. தேங்க்யூ செக்காடி. செக்காடியுடன் நினைவோம், நலமுடன் வாழ்வோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.